Hi friends, welcome to yuvatastykitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா மாங்காய் போட்டு மீன் குழம்பு செய்யிறது எப்படின்னு பார்க்க போறோம். வாங்க இந்த சூப்பரான குழம்பை எப்படி செய்யிறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸை பார்ப்போம் என்னென்ன சேர்க்கணும்னு. ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில ஒரு 6 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊத்திக்கங்க. நான் கடலை எண்ணெய் ஊத்துறேன். உங்க வீட்ல ரிஃபைன் ஆயில் என்ன குக்கிங் ஆயில் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கங்க. எண்ணெய் சூடான அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு போடும்போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம். உளுத்தம்பருப்பு ஜீரகத்தையும் ஒரு நிமிஷம் வதக்கிக்கங்க. லைட் ப்ரௌனில் வரணும். லைட் ப்ரௌனில் வந்துடுச்சு. அடுத்தது நம்ம வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். அதனால் ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில். இப்போ நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. அடுத்தது தக்காளி ஆட் பண்ணுறோம். தக்காளி 2 மீடியம் சைஸ் தக்காளி. இதை 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க, தண்ணி ஆட் பண்ணாதீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துப்போம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. நீங்கள் நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வதங்கட்டும். பாருங்கள், தக்காளியிலேருந்தே தண்ணி விடும். நல்லா சுண்டை வச்சு குக் பண்ணுங்க, நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணுறேன், சின்ன கப் அளவுக்கு. இப்போ 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுங்க தக்காளியை. அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டிருக்கேன். தக்காளி நல்லா சுண்டி வந்திருக்கு. ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டு 1 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். நல்லா திக்காகவே இருக்கணும், தக்காளி தொக்கு மாதிரி. இந்த டைமில் கருவேப்பிலை ஆட் பண்ணுங்கள். வெங்காயம் அப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணக்கூடாது. நீங்கள் இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை தக்காளி நல்லா சுண்டி வந்த பிறகு கருவேப்பிலை ஆட் பண்ணுங்கள். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 1 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வைங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் கூட குக் பண்ணலாம். நல்லா சுண்டி வரணும். இப்போ தக்காளி அந்த ஆயில் எல்லாத்துலேயும் சேர்ந்து அந்த கருவேப்பிலை நல்லா வதங்கி வரணும். மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அடுத்தது நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிப்போம். மிளகாத்தூள் 6 டேபிள் ஸ்பூன் போடணும். நான் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வெறும் மிளகாத்தூள்னா 4 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கின்னு 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிடுறேன். இப்போ திக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி நிறைய ஊற்றாத, திக்காக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணும் போதும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறம் நீங்கள் குக் பண்ணும் போது மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ திக்காக மிக்ஸ் ஆகி வருது. இப்போ அந்த மசாலா கூட மிளகாத்தூள் தனியாத்தூள் அந்த பச்சை வாசனைலாம் போனோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போயிட்டுருக்கோம் மிளகாத்தூள். இப்போ 2 கப் தண்ணி ஆட் பண்ணி, நீங்கள் தண்ணி ஆட் பண்ணுறது எல்லாமே ஒரே சைஸ் கப்பு வச்சு ஆட் பண்ணுங்கள். அப்பப்போ மாற்றிடாதீங்க. ஒரே சைஸ் கப்பில் தான் தண்ணி ஆட் பண்ணோம். மீன் குழம்பு ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும் மீன் குழம்பு. அப்போ தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த டைமில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் இருந்ததுன்னா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த டைமில் நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறோம் கொதிக்கிற டைமில். ஏன்னா அந்த காரத்தோட மிக்ஸ் ஆகி புளி ஆட் பண்ண போகிறதால இந்த டைமில் மிளகா ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க மீடியம் ஃப்ளேமில்.
நான் பச்சை மிளகாவும் லேட்டாக தான் ஆட் பண்ணியிருக்கேன், கருவேப்பிலையும் லேட்டாக தான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை கரைச்சி அந்த ஜூஸை வந்து இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. மிளகாத்தூள் எல்லாமே வெந்து வந்த பிறகு அப்புறம் தான் நம்ம வந்து புளிச்சாறை ஆட் பண்ணோம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு கூட கொதிக்க விடலாம். பாருங்கள் திக்காக வந்துடுச்சு கொஞ்சம். அடுத்து வந்து ஒரு பெரிய பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கிறேன். நான் பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஆட் பண்ண புளி வந்து நல்லா 2 நிமிஷம் கொதிச்சு வந்துருச்சு. இப்போ வந்து பச்சை மிளகாய் பெரிய பெரிய சைஸாக ஆட் பண்ணுறேன். நிறைய மாங்காய் ஆட் பண்ணிடாதீங்க, ஏன்னா நம்ம புளி கூட சேர்த்துருக்கோம். அதனால் வந்து மாங்காய் முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு தான் நம்ம மிளகாத்தூள் 6 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். புளிப்பு அதிகமாக இருக்கும் தான். அந்த புளிப்பும் காரமும் கலந்து வரும்போது அந்த மீனோட சுவையும் சேர்ந்து மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். மாங்காய் ஆட் பண்ண உடனே நான் வந்து க்ளீன் பண்ணி வச்ச மீனை ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் எந்த மீன் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் மீன் குழம்புக்கு. அதே மாதிரி இந்த மீன்லாம் எப்படி சூப்பராக ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்றதை நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். தெரியாதவங்க எப்படி மீனை ஈஸியாக வீட்லேயே க்ளீன் பண்ணலான்றது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மீன் குழம்பு நீங்களே வைக்கலாம் வீட்டில் சூப்பராக. அந்த வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ மீன் போட்டுட்டு லைட்டாக அந்த குழம்புக்குள்ளே முழுகிற மாதிரி அமுக்கி விடுங்க. இப்போ குழம்புக்குள்ளே எல்லா மீனும் போயிடுச்சு. இந்த டைமில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க மேலே. 7 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். தீ அதிகமாக இருக்கக்கூடாது. 7 நிமிஷம் லோ ஃப்ளேமில், திருப்பி சொல்கிறேன், 7 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே விட்டுடுங்க கொத்தமல்லி தூவி. 7 நிமிஷம் முடிஞ்ச பிறகு கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. லைட்டாக அந்த கொத்தமல்லி உள்ளே போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த மாங்காவையும் ஒரு கரண்டியில் எடுத்து செக் பண்ணுங்கள், வெந்திருக்கும். அவ்வளோதான். இப்போ சூப்பரான மாங்காய் போட்டு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. மீனும் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன், எதுவும் வந்து டேமேஜ் ஆகாத எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள் மீன். நான் சங்கரா மீன் ஆட் பண்ணியிருக்கேன். மீன் எப்படி க்ளீன் பண்ணுறது, ஈஸியாக வீட்லேயே க்ளீன் பண்ணுறதுன்றத அந்த ஒரு வீடியோவும் மேக் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் பார்த்து எப்படி நீங்கள் வீட்லேயே ஈஸியாக மீனை க்ளீன் பண்ணுறதுன்றதையும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீன் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனில் ஆலை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.